வணக்கம், வணக்கம், வணக்கம். நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் சக்சஸ் ஸ்டோரீஸ் வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது திரு விஜய் யாதவ் அவர்களுடைய வெற்றி கதையை பத்தி தான். விஜய் யாதவ் கிட்ட கேட்கலாம். விஜய், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க எஸ் விஜய். மேடம், வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அண்ட் இதை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சொல்லுங்க. என்னோட நேம் விஜய் யாதவ். பிரைவேட் கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லைஃப் வந்து நம்ம கம்ப்ளீட்டா நல்லபடியா நம்மளுக்கு பிடிச்சபடி மாத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்டென்ஷன்ல தான் இந்த கோர்ஸ் வந்து நான் எடுத்து வந்து நிறைய நிறைய அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் என்னோட தேடல். நிறைய இடங்களுக்கு வந்து நான் வெளி இடங்களுக்கு நான் தேடி தேடி போனேன். நிறைய கோச்சஸ் பார்த்தேன், நிறைய வெபினார்ஸ் பார்த்தேன், வாட்சேன். வேற லாங்குவேஜஸ், புது இடங்கள், புது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் வந்து என்னோட தமிழ் லாங்குவேஜ்ல எனக்கு ஏத்த மாதிரி எனக்கு ரொம்ப புரியுற மாதிரி ஆக்சுவலா நான் தேடிட்டு இருந்த விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி லைவா ரெக்கார்டா வந்து எனக்கு கிடைச்சது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஆக்சஸா கிடைச்சது. இது நான் நிறைய இடங்கள்ல நான் தேடும்போது ஒவ்வொரு விஷயங்களுமே ஹீலிங் ஆகட்டும், ஹோப்படம் போனோம், அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ், இஎஃப்டி டெக்னிக், அதுன்னு சொல்லி ஒன்னொன்னும் தனித்தனி கோர்ஸ், சக்ரா மெடிடேஷன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ மாச கணக்குல வந்து கோர்ஸ் சொல்லி வந்து சார்ஜஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து டச் பண்ண நினைக்காத அளவுக்கு அந்த சார்ஜஸ் வந்து வெரி ஹையஸ்டா இருந்து. பட் இங்க பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குது. நம்மளுக்கு என்னென்ன ரெலவெண்டா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நம்ம ரெலவெண்டா நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி இது பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்மளோட வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம செல்ஃப் சிங்க்ல பாத்தீங்கன்னா அவர் வேல்யூஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா எனக்கு பிடிச்சிருந்தது. செல்ஃப் க்ரோத், செல்ஃப் கனெக்ஷன் அண்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது ரிலேட்டடா தான் நானுமே என்னோட ஜேர்னியை தேடிட்டு இருந்தனால இந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கேன். ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்க முதல்ல இங்க நம்மளுடைய கம்யூனிட்டியில மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ரீசெட் வகுப்பின் மூலமா வந்தீங்க. 5 நாள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சி வகுப்பு மூலமா உள்ள வந்தீங்க. அந்த வகுப்பு முடிவுல உங்களுக்கு என்ன தோணுச்சு? எது உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்துல இருந்தது? இல்ல எது உங்க லைஃப்ல ஓகே இந்த பாதையில போனா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வச்சுச்சு? இன்று முதல் இந்த என் வாழ்க்கையை நான் முழுமையா மாற்ற நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஒரு சங்கல்பமாவே நான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலா இன்டென்ஷனாவும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளுக்கான கரெக்டான ரூட்டுங்கிறதும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து எங்கெங்கேயே நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தேடினாலும் தென் இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் அ குருவா மேடம் சொல்றத அப்படின்ட்டா கரெக்டா நம்ம கேட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நடத்துவோம். இது வரைக்கும் நம்ம லைஃப் வந்து எப்படி எப்படியோ போயிட்டு தென் இதுக்கப்புறமும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நம்ம லைஃப்பை மாற்றணும். அப்படி மாற்றணும்னா நம்மளுக்கு அதுக்கான வழிமுறைகள் வந்து பெருசா நம்மளுக்கு தெரியல. மேடம் வந்து சொல்ற வழிமுறைகள் வந்து கரெக்டா இருக்குது அப்படிங்கறத நான் வந்து பிலீவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கான சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகவும் தெரிஞ்சிட்டு மேடம். ஆக்சுவலா ரெண்டாவது எம்இஆர் ப்ரோக்ராம்ல அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ப்ரோக்ராம். அதுல பாத்தீங்கன்னா அன்பு வச்சு நம்ம வந்து வேற யாரையும் நம்ம நிரப்ப முடியாது. நம்ம அன்பு வச்சு நம்மளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நிரப்ப முடியும். நம்ம அன்பு கேரையோ அது இதுன்னு சொல்லி நம்ம வெளியில தான் நம்ம தேடுறோமே தவிர்த்து நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம எனஃப் நம்ம கம்ப்ளீட் அப்படிங்கிறது அந்த இது ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சது. ஹீலிங்கிறது நம்ம வெளியில அடுத்தவங்களெல்லாம் நம்ம ஹீலிங் இல்ல நம்மள நம்ம ஹீலிங் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அப்பா வந்து இதை வந்து என்னால அது ரொம்ப எமோஷனலா என்னால தாங்க முடியல. ஸோ அந்த அப்பாவோட அந்த இது வந்து முடியவே இல்லை. ஸோ அந்த எமோஷனல் வந்து ரொம்ப இதா இருந்தது. ஸோ அதை வந்து அந்த அந்த ஸ்ட்ராங்கா இருந்த அந்த வந்து இது வந்து அது வலு இருந்துட்டு பிகாஸ் என்னன்னா அப்பா இல்லைங்கிறது அப்ப நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹீலிங்கா அது பெரிய லெவல்ல. அதனாலயே மேபி வந்து அடுத்தடுத்து வந்து அதாவது மேடம் மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லி நிறைய நம்ம பண்ணாலும் வச்சாலும் பேசிக் வந்து ஹீலிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஹீலிங் தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹோப் பண்ண போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் பேசிக் நம்ம பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம இந்த பர்த் எடுத்ததோ அதுக்கு முன்ன ப்ரீவியஸா உள்ளதோ நம்ம மனசு உள்ள அந்த காயங்கள் அந்த இது நெகட்டிவ் எமோஷன் ஈச் அண்ட் எவரிதிங் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிளீன்சிங் அந்த ப்ராசஸ் வந்து அழகா நடந்துருது. அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு எம்இஆர் ப்ரோக்ராம்ல சொல்லியிருந்தீங்க. அதாவது முதல்ல வந்து மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதிய விதைகளை போடணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ மண்ணை வளப்படுத்துறதா அந்த பேசிக் இது. அப்போ அந்த கிளீன்சிங் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு பெருசா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளை இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவமா ரொம்ப பயந்துட்டு ஸ்கூல்ல ஒரு விஷயம் நம்ம கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு
நம்மளும் பயமும் அதுமா இருந்தது. தென் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம மேனேஜர் அதுன்னு சொல்லி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தைரியமா நம்ம வந்து நம்ம சப்பானிட்டோ நம்ம டீம் கிட்டே இந்த வேலையை பண்ணுங்க வைங்கன்னு சொல்லி நம்ம தைரியமா பேசுறதுக்கு எங்க சொன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்க அவமான அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தாட் வந்து பயத்தை நம்மளுக்கு. பட் என்ன மேட்டர்னா இதுல நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு துணிச்சலும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் ஒரு டெலிகேஷன் ஸ்கில்ஸ் ஒரு அவுட் சோர்சிங் ஸ்கில்ஸ் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரு. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிபிடி வந்து ரொம்ப சொதப்பின என்னால வந்து கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணவே முடியல என்னோட ஆபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ரொம்ப வேற லெவல்ல வந்து பிபிடி ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மத்தவங்க ரசிக்கிறாங்களே நம்மளும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம். செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது நம்மள நம்ம மதிக்க ஆரம்பிச்சோம். பர்டிகுலரா நம்ம எண்ணங்களை மதிக்கிறோம். அஃபர்மேஷன்ங்கிறது அது கேட்கறது இது கேட்கறது அப்படிலாம் இல்ல. அஃபர்மேஷன்ங்கிறது நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அஃபர்மேஷன் தான் அப்படிங்கறது சொல்லியிருந்தீங்க. அப்போ என்னன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரூல்ங்கிறத நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன். அதாவது யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, காசிப் பண்ணக்கூடாது அதுன்னு சொல்லி மொத்தம் 4 ரூல். ஆக்சுவலா அந்த 4 ரூல் பக்கம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்ப அத நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்றப்போ, இப்ப முன்ன இருந்தத காட்டிலும் இப்ப தைரியமானவரா மாறியிருக்கீங்க. எஸ் மேடம். எதுவுமே சடனா நடக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். கன்சிஸ்டண்டா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது டக்குன்னு இன்னைக்கு பண்ணி நாளைக்குங்கிறது ஒரு ரிசல்ட் வந்து என்னைக்குமே வராதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுவேன். தொடர்ச்சி அந்தந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு டயத்துல அதுக்கான ரிசல்ட் வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகுங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். அதுதான் உண்மையும் கூடங்கிறது தான் நான் சூப்பர். சொல்றேன் மேடம். பிஃபோர் பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ் ரொம்ப கம்மியா இருந்தது, செல்ஃப் எஸ்டீம் கம்மியா இருந்தது, அதாவது தைரியம் இல்லாம அது மாதிரி இருந்தது. பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் முன்னாடி நம்மளுக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு கூச்சமாவும் தயக்கமாவும் சைனஸாவும் இன்ட்ரோவர்ட்டாவும் இருந்தோம். பட் இப்ப என்னன்னா இன்ட்ரோவர்ட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லாம எப்ப பேசணுமோ அப்ப பேசுறோம், எப்ப அமைதியா லிசன் பண்ணணுமோ அப்ப அமைதியா இருக்கிறோம். இப்போ வந்து கரெக்டான இடத்துல பேசுறோம், கரெக்டான இடத்துல அமைதியா இருக்கிறோம், லிசன் பண்றோம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய நிறைய சேஞ்சஸ் இருக்கு. மன அமைதிங்கிறது ரொம்ப கிடைச்சிருக்கு மேடம். அதான் நான் ரொம்ப ஹைலைட் பண்ண வேண்டியது. எதை வேணாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். எப்பேற்பட்ட சேலஞ்சுனாலும் முன்னாடினா என்னன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் பதறிடுவோம், பதட்டமாயிருவோம். ஆக்சுவலா சாதாரண இது கூட நம்மளால ஐயோ என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு சொல்லி ஒரு பதட்டமும் இதுவும் இருக்கும். பட் இப்ப என்னன்னா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் நம்மளால சுப்பிரமணியம் பாரதியார் பாத்தீங்கன்னா அந்த அச்சமலை உச்சி மீது வியான் எடுந்து வெயிலுகின்ற போதெல்லாம் அச்சமலைன்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப என்னன்னா நான் கூட என்ன என்ன இப்படி நெகட்டிவா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணேன். பட் என்னன்னா இப்பதான் அதுக்கான மீனிங் எனக்கு புரியுது. எவ்வளவு பெரிய விஷயம் நம்மளுக்கு நடந்தாலும் அதை ஈஸியா நம்மளால டேக்கிள் பண்ண முடியுது, அதை ஹேண்டில் பண்ண முடியுது. நம்ம பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. அதாவது எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதை நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. ஆக்சுவலா எப்பேற்பட்ட மனிதர்களும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழைய பவுன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த காயங்கள்லாம் நம்ம வந்து அது வலுவிழந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட லைஃபுக்கு வந்து நம்ம முழுசா நம்ம பொறுப்பெடுத்து இருக்கோம் மேடம். ஆக்சுவலா நம்ம லைஃபுக்கு வந்து ஆணிவேர்னு பார்த்தா பேசிக் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப கிரியேட் ஆயிருக்கு. சும்மா ஏனதானோன்னு சொல்லி இல்லாம நம்ம லைஃப கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறது அது மெயின் இன்ட்ரெஸ்டனா அந்த சங்கல்பமா அந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணும்போது நம்ம செல்ஃப் டிசிப்ளின் கொண்டு வந்துட்டோம். பாக்குற எல்லாமே வந்து கிராட்டிடியூடோட நன்றி உணர்ச்சியோட நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லா விஷயங்களும் நன்றி உணர்ச்சியோட பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் முன்னாடி வந்து எப்படி இல்லாம இருந்தது. பட் இப்போ நம்ம லைஃப் டெய்லி லைஃப்ல நம்ம பார்க்கும்போது நிறைய பிடிச்ச மாதிரி அழகழகான ரசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயங்களும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குட்டி பாப்பா கூட தெரியாத பாப்பா நம்மளை பார்த்து டாட்டா காமிச்சிட்டு போறது கூட நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். வாழ்க்கையே அழகா மாறி இருக்கு மாதிரி தான் எனக்கு தெரியுது. சூப்பர் சார், சூப்பர். இப்போ உங்களுடைய உள்நிலை மாற்றம்னு நீங்க மெயினா சொல்றது உங்களுடைய செல்ஃப் லவ் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப உங்களை நீங்க அதிகமா நேசிக்க தொடங்கி இருக்கீங்க, நேசிக்கிறோம். அப்படிதானே? அடுத்தது உங்களுக்குள்ள இருந்த வலிகள், காயங்கள் அதையெல்லாம் இப்ப குணமாயிருக்கு. அதை எல்லாத்தையும் நீங்க பாக்குற விதம் மாறி இருக்கு. சில விஷயங்கள் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருந்த, உங்களை ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்ல இருந்து உங்களால விடுபட முடிஞ்சிருக்கு, சரிங்களா? எஸ் அதுக்கு எஸ் அடுத்தது நீங்களே ரொம்ப இப்போ ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டு பர்சனாவும் மாறி இருக்கீங்க. எஸ் மேம். நம்ம கம்யூனிட்டிலுமே என்னால அதை உணர முடியுது. நீங்க எல்லா கிளாஸஸ் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள நடத்துற கிளாஸஸா இருக்கலாம், இல்ல வெளியில நடத்துற கிளாஸஸா இருக்கலாம், எல்லாத்துலயுமே உங்களுடைய பிரசன்ஸ் இருக்கு. நீங்க என்னைக்கு இப்போ ஒரு எந்த மந்த்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க? நான் பர்டிகுலரா சோசியல் மீடியாலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் பை காட் கிரேஸ் பாத்தீங்கன்னா ஏதோ தெரிஞ்ச தெரியாமலோ இந்த யூடியூப் வந்து கண்ணுல பட்டுட்டு உங்களோட யூடியூப் ஆக்சுவலா குவாண்டம் ஜம்பிங் அப்படிங்கிறது ஐ திங்க் அந்த 6-4 கரெக்டா இப்போ எடுத்தோன்னே அந்த பேஜ் வருது எனக்கு. ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டி, ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல இருந்து ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த அதாவது வேகமான மாற்றம் வேணுமா அப்படிங்கிறது அந்த வீடியோ வந்து 6-4ல நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து எம்இஆர் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீடிசைன் ப்ரோக்ராம்,
ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்னு ஒன்னா அடுத்தடுத்து ஜாயின் பண்ணதோட இல்லாம நீங்க சொல்ற ஒரு வரியுமே வந்து அந்த நேரத்துக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவைப்பட்டதா இருந்தது. அது பிரபஞ்சம் தான் உங்க மூலியமா எனக்கு சொல்லுதாங்கிறது எனக்கு நான் உணர்ந்துக்கிட்டேன். அதாவது எனக்கு இப்ப என்ன ஃபீல் பண்றேன்னா மேடம், ஆக்சுவலா யூனிவர்ஸ்ங்கிறது பெருசா வெளியிலாம் இல்ல. யூனிவர்ஸ் வந்து நம்ம கையை பிடிச்சு நடத்துற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேடம். ஆக்சுவலா வந்து மேடம் மூலியமாவும் அந்த செல்ஃப் சென்டர் ஸ்கூல் மூலியமாவும் அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மூலியமாவும் அழகா நம்மளை கை பிடிச்சு நடத்துறது வந்து நான் உணர முடியுது. ரெண்டாவது நம்ம கோல்ஸ் ரிலேட்டடான செயல்கள் வந்து அழகழகா நடக்குது. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் இதெல்லாம் நடக்குமா, நம்மளாலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் என்னன்னா அதுக்கான செயல்கள், அதுக்கான சிம்டம்ஸ், அது பிரபஞ்சம் வந்து நம்மளை தகுதிப்படுத்துதுங்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா 100% 200% நம்மளால நம்ப முடியுது மேடம். கண்டிப்பா. சூப்பர் எஸ் சார். மேடம். ஏன்னா உங்ககிட்ட மெயினா நான் பாக்குறது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான். இப்ப நீங்க நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எல்லா பயிற்சிகளையுமே ரொம்ப கன்சிஸ்டன்டா செஞ்சுட்டு வர்றீங்க. எல்லா கிளாஸஸ்லயுமே எப்படி அது முடிஞ்ச அளவுக்கு லைவா அட்டென்ட் பண்றீங்க. இந்த மாதிரி தான் எப்பயுமே இருந்திருக்கீங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் எடுத்துட்டா அதுல கன்சிஸ்டன்டா எஸ் இருந்திருக்கீங்களா? மேடம். ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா கன்சிஸ்டன்சி தான் என்கிட்ட இல்லாம இருந்தது. பிகாஸ் வந்து ஒரு ஆர்வத்துல ஒரு எத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்துருவோம். கண்ணை மூடிட்டு வந்து முன்னாடி எல்லாம் இதுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ வந்து இது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், வச்சிடறோம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், வைக்கிறோம். பட் வந்து இனிஷியலா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அந்த இது இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரிட்டர்ன் டு பழைய லைஃபுக்கு நம்ம போயிடுறோம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு நெகட்டிவ் விஷுவலைசேஷன் மாதிரி பண்ணேன். இதே வந்து பழைய லைஃப்லயே நம்ம போனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நான் ரியலைஸ் பண்ணேன். சரி, கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் வந்து இப்படி போனா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணேன். அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு நானே நான் கேட்டுக்கிட்டேன், செல்ஃப் டாக் கேட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா இப்படி சரி ஓகே, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, இப்படி இப்படி நீ போற, சரி ரைட்டு, என்ஜாய் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த நார்மல் ரொட்டீன் லைஃபே இருந்தாலும் உன் லைஃப் எப்படி இருக்கும், அது உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் டாக் நம்ம கேட்டோம். அப்போதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆச்சு. ஆக்சுவலா வந்து இதுக்கப்புறம் நம்ம டேக் ஓவர் பண்ணணும், நம்ம லைஃப் வந்து நல்லபடியா மாத்தணும். அது வந்து சும்மா வந்து ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, கரெக்டா டிசிப்ளினா வரணும், பர்டிகுலரா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டிசைட் பண்ணேன். டைரக்ஷன் வந்து திருப்பினேன். இந்த மாதிரி வந்து டேக் ஓவர் பண்ண மேடம். கன்சிஸ்டன்டா ஆக்சுவலா இருக்க அது முடியுது. ஒரு கட்டத்துல சரி இதுக்கு ஆஹ் மேல நம்ம லைஃப் நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துதான் ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து ஆகணுங்கிறது நான் எடுத்துக்கிட்டேன். அதன் பிறகு ப்ரொகாஸ்டினேஷனும் ரொம்ப இருந்தது. ம். ஸோ அந்த இதுதான் நான் ரைட் பண்ணி வச்சேன். ஆக்சுவலா ப்ரொகாஸ்டினேஷன் கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்க அந்த அந்த இது வந்து நம்ம டேக் கேர் பண்ணணும், செல்ஃப் எஸ்டீம் வந்து லோவா இருக்குது, இதையும் மாத்தணும் அப்படிங்கறது நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி ஸோ இது எப்படி மாறணும், இப்ப இருக்க பிலீஃப் வந்து எப்படி மாறணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இப்ப சினிமா ஸ்டார்ஸ் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒர்க் பண்ணி தான் பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் அத மாதிரி வந்து நான் செல்ஃபா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எது எது எல்லாம் மைனஸ்ல இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு ஸோ இதெல்லாம் எப்படி வேணும், நம்ம எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி எல்லாம் வேணுங்கிறத ம். அதான் லிஸ்ட் எடுத்துட்டு ஸோ சூப்பர். அதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர். அப்ப நீங்க சொல்றபடி ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய லைஃப் எப்படி போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்த விதத்துல நம்மள மாத்தி அமைக்கும்போது நம்மளால அந்த வெற்றியையும் அந்த ஒரு உயர்ந்த நிலையும் அடைய முடியும்னு சொல்றீங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அது. இப்ப நீங்க நம்ம செல்ஃப் சிங்க் ஸ்கூலுக்குள்ள நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க வந்ததே கோல்டு மெம்பரா வந்தீங்க. இப்ப டைமண்ட் மெம்பராவும் மாறிட்டீங்க. இப்போ இதுக்குள்ள பல பயிற்சிகள் நம்ம பார்த்திருப்போம். இதுல என்ன சில பயிற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா இருந்திருக்கும் இல்லையா? இத நான் தினசரி பண்றேன். இந்த பர்ட்டிகுலர் பயிற்சி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்படின்ற மாதிரினா என்னென்ன பயிற்சிகள் நீங்க சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம். சோ அதெல்லாம் இத்தனை வருஷத்துல ஒருத்தருமே எடுத்தே கிடையாது. நம்ம பிடிச்ச செயல்கள் என்னன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம், பிடித்த நபர்கள் என்னன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம், சோ பிடித்த இடங்கள் என்னன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம். அதெல்லாம் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம திங்க் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லயே நம்ம போனதே கிடையாது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாது. ஆக்சுவலா அடுத்தவங்களுக்கான பிடிச்சதா நம்மளுக்கு பிடிச்சதா இருந்தது. ரெண்டாவது பீப்புள் பிளேசரா இருந்தோம். பீப்புள் பிளேசரா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ வச்சிருவாங்களோ, தப்பா நினைச்சிருவாங்களோ வச்சிருவாங்களோ அப்படிலாம் இருந்தோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறிட்டு கஷ்டப்படாம டிப்ளமசியா வீக்கெண்ட் வந்து அதை சொல்ல முடியுது. சே நோங்கிறத தைரியமா நம்ம சொல்றோம் மேடம். ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு ரெலவெண்ட் இல்ல, எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது எந்த விஷயத்தினாலும் யார்கிட்ட வேணாலும் நம்மளால பேச முடியுது. அதனால அவங்களும் வந்து அதை அக்ரி பண்ணி அழகா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பெருசா இருக்கு. பர்டிகுலரா நம்ம வந்து இதுல என்னென்ன ப்ராக்டிஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னா போனோம் அது வந்து ரொம்ப 108 டைம் பண்றேன். நீங்க என்னன்னா மேடம் ஆக்சுவலா அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் வாழ்க்கையோட சேர்ந்தாப்புல வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறீங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து மருந்து வந்து அப்படியே வந்து ஸ்வீட்டோட சேர்த்து கொடுக்குற மாதிரி அந்த வாழ்க்கை வந்து அழகா வந்து கொடுக்குறீங்க. பிகாஸ் என்னன்னா தனியா பிராக்டிஸ் இந்த நேரம் பண்ணுனா யாருமே பண்ண மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து இயல்பா வாழ்க்கையோட நடைமுறையில வந்து
கொண்டு வர மாதிரி ஒரு 2 நிமிஷம் டைம் கிடக்கா, அந்த நேரம் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்க, பாடி ஸ்கேன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்க கனவு வாழ்க்கைக்கு போயிட்டு வாங்க, ஃபீல்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் போயிட்டு வாங்க, அல்லது 102 ஹோப் பண்ண போனோம் வந்தது, அந்த 4 வேர்ட்ஸ் வந்து சொல்லுங்க, அட்வான்ஸ் ஹோப் பண்ண போனோம் சொல்லலாம், கிராட்டிடியூட் வந்து ஒரு 3 நன்றிகள் வந்து சொல்றது, அது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம மைண்ட் இந்த RAS வந்து கரெக்டா 1000 விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மைண்ட் வந்து நம்ம லைஃப் வந்து எடுத்துட்டு போயிடும். முன்னாடி என்னன்னா 1000 விஷயம் நல்லா இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா இல்லை, அதை நோக்கி நம்ம லைஃப் நம்ம திரும்பிட்டு இருந்தது. அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆக்சுவலா அதை திரும்ப திரும்ப அதே நினைச்சிருக்கோம். பட் இப்போ என்னன்னா மேடம், ஒரு வெளியில போனோம்னா நல்லது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு படுது. நல்லது, நல்ல விஷயங்கள், நல்லது, இது மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணுக்கு படுது. வேற எதுவுமே நம்மளால பார்க்க முடியல. அந்த துரியோதனன் அர்ஜுன் மாதிரி வந்து வெளியில போய் நல்லவங்களை பார்த்துட்டு வாங்க, கெட்டவங்களை பார்த்துட்டா அப்போ வந்து அவர் பார்ப்பாரு, இவர் பார்க்கறதுக்குள்ள நல்லா, அந்த மாதிரி தான் மேடம் ஆக்சுவலா நம்மளுக்கு இப்ப தெரியுது. நம்ம அதாவது முன்னாடி இருந்தா அதே வேல்டு தான் இப்போயும். பட் நம்ம பார்க்குற பார்வை வந்து அந்த இது மாறி இருக்கு. அந்த லென்ஸ் வந்து ஏதோ நல்ல லென்ஸ் போட்டு விட்ட ஓகே. மாதிரி தான் ஸோ கிராட்டிடியூட் பயிற்சி, அதுக்கப்புறமா போனோம், போனோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கரெக்ட்டுங்களா? ஷாப்பிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடிச்சிருக்கு மேடம். விஷயங்கள். எஸ் மேடம், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷாப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், சக்ரா மெடிடேஷன் பண்றோம். இந்த மார்னிங் ஓகே. எழுந்து அந்த ரெகுலர் ரொட்டீன்ல இருக்கு. எஸ் மேடம். ஓகே சார். சூப்பர். ஜேர்னலிங் ஜேர்னலிங் ஜர்னலிங்கும் உங்களுக்கு ஜேர்னலிங் ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கை குடுத்துருக்கு. நீங்க அதிகமா நீங்க சொன்னத வச்சு என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கு நெறைய இன்னர் சேஞ்சஸ் நெறைய ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் பேசுறதுக்கு தயங்கிய ஒரு நபர், எந்த விஷயத்தையும் தைரியமா பேசுறதுக்கு எதுவும் தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருந்த ஒரு நபர், இப்ப தைரியமா உங்களுடைய மனசுல இருக்கிறத அதிகமா வெளியில சொல்லத் தொடங்கியிருக்கீங்க. அதனாலேயே நெறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க அதை பத்தி நம்மளோட கம்யூனிட்டி மீட்டிங்ஸ்லயுமே அடிக்கடி குறிப்பிடுறது உண்டு. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற விஷயங்கள் தானாவே நடக்கிறது, அதை பத்தி எல்லாம். இப்போ நம்ம செல்ஃபிங் ஸ்கூல்ல ஒரு கம்யூனிட்டியா நீங்க வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பழகுறப்பையும் உங்களோட பயிற்சிகளை தொடர்ந்து அவங்களோட சேர்ந்து எடுத்துட்டு போறப்பையும் எப்படி நினைக்கிறீங்க? இந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டுங்கிறத பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம இந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ங்கிறது வந்து என்னன்னா, இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒத்த அலைவரிசை, ஒத்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க. ம். எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரே குறிக்கோளோட இருக்கிறாங்க. எல்லாருமே முன்னேறணுங்கிற ஒரே சிந்தனையோட இருக்கிறாங்க. எல்லாருமே கன்சிஸ்டண்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஈவன் அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாலும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு டைம் ஒதுக்கணும்னு சொல்லி ஒரு மெனக்கடுறாங்க. ஸோ வந்து இப்படிப்பட்ட ஒரு கரெக்டான ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த சர்க்கிள்ல நம்ம இணையும் போது, நாம ஒருவேளை நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க பிடிச்சு எடுத்துட்டு அந்த லெவலுக்கு போயிருவாங்கிறத ஒரு புரியும் மேடம். கண்டிப்பா. ம். சப்போஸ் யாராவது லேக்ல இருந்தாலும் அவங்கள நம்ம இழுத்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த we have a confidence. கண்டிப்பா. சூப்பர். Yes. அதாவது ஒத்த ஒரே அலவரிசையில இருக்கிற ஃப்ரீக்வன்சி. பீப்புள், அந்த லைக் மைண்டட் பீப்புளோட கனெக்ட் ஆகுறப்போ உங்களால எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட அவங்கள சந்திக்கிறப்பையும் அவங்களோட ஷேரிங்ஸ் கேட்கிறப்பையும் திருப்பியும் நம்ம இந்த பிராக்டிசஸ்க்கு ட்ராக்குக்கு திரும்பக்கூடிய வர ஒரு முடியுது. ஒரு உத்வேகம் உங்களுக்கு கிடைக்குது. சூப்பர் சார், சூப்பர். இப்போ உங்கள மாதிரியே இப்போ ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை மாத்தணும்னு நினைப்பாங்க. எத்தனையோ பேர் எல்லாருமே ஒரு டெய்லி லைஃப்ல நினைக்கிறதும் அதுதான். இப்போ என் லைஃபை நான் இன்னைக்கு நல்ல ஒரு திசையில எடுத்துட்டு போகணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே பலவிதமான காரணங்கள் அவங்க முன்னாடி வந்து நிக்குது. பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. இதுல என்னன்னா அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்களால செயல்படுத்த முடியறது இல்ல. அவங்க அப்படியே காணாம போயிடுறாங்க. ஒரு நாள் நினைச்சதோட சரி. இப்ப நீங்க அந்த மாதிரி இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த மாற்றத்தை உடனடியா அவங்க லைஃப்ல கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? நம்ம அந்த ப்ராக்டிசஸ்லாம் இப்போ நம்ம எடுத்து பண்றோம். பட் ஏர்லியராகவும் நிறைய நம்ம வின்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய வந்து வாழ்க்கையில நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. பட் என்னன்னா அந்த சேஞ்சஸ் வந்து நிறைய டைம் எடுத்திருக்கு மேடம். ஆக்சுவலாக அது 20 வருஷமோ 25 வருஷமோ அந்த மாதிரி வந்து ம். டைம் எடுத்திருக்கு. அப்போ வந்து இந்த கோச்சஸ் இந்த ப்ராக்டிசஸ் இதெல்லாம் பண்ணும்போது அந்த டைம் லிமிட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அதாவது அது 20 வருஷத்துல நடக்கிறது, 10 வருஷம் 15 வருஷத்துல நடக்கிறது நம்மளுக்கு வித்தின் மந்த்ல, வித்தின் இமிடியட்டா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து மாறணும், நம்ம லைஃப் மாறணும் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா அவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் விசுவலைசேஷன் கூட அவங்க பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா ம். அந்த சப்போஸ் இப்படி போனா ம். இது மாறாம இருந்தா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும். ஒரு வந்து நம்ம வாழ்க்கைய ஆஹா நம்ம டேக் ஓவர் பண்ணணும், இதுக்கு மேல நம்ம வந்து இப்படி விட முடியாது அப்படிங்கறது வந்துடும். மெயினா நான் சஜஸ்ட் பண்றது வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அது எடுத்துட்டு வந்துட்டாலே அது மத்ததெல்லாம் ஒன் பை ஒன்னா அந்த ட்ரெயின் கேரேஜ் ஒன்னொன்னா ஆட் ஆகுற மாதிரி ஆட் ஆயிரும். செகண்ட் பாத்தீங்கன்னா மெயினா நான் சஜஸ்ட் பண்றது கிராட்டிடியூட் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்போ போன மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது, அது குணப்படுத்துற பயிற்சி. அப்போ வந்து குணப்படுத்துற முதல்ல வந்து நம்ம பேசிக் இதை பண்ணிட்டு
வந்துட்டா அடுத்தது மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணணுங்கிறது நான் சஜஷன் மேடமும் எல்லாருமே நம்ம பண்றது. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் வந்து சரியாகாம நம்ம ஆயிரம் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணாலும் நம்ம லைஃப் வந்து பெருசா சேஞ்சஸ் வந்து அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல. ஓப்பன் போனோம், அட்வான்ஸ் ஓப்பன் போனோம், இந்த ஹீலிங் ஜேர்னலிங் அதெல்லாம் ஜேர்னலிங் நீங்க பண்ணும்போது நம்மளுக்கான அந்த எமோஷன்ஸ் அந்த நெகட்டிவ் இது நம்ம எதுல நம்ம லேக் ஆகிறோம் என்ன எது எல்லாமே வந்து கிளியர் ஆகிரும். அந்த கிளீன்சிங் ப்ராசஸ் நடந்துட்டுனா அடுத்து நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நம்ம நினைச்ச மாற்றங்கள் நடக்கும். பர்டிகுலரா நான் ரியலைஸ் பண்ணது நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் வைக்கணும்னா நம்ம 2 டாக் ஓடும் நம்மளுக்குள்ள. இந்த வீடியோ நம்ம கரெக்டா நம்ம பண்ணிருமா வச்சிருமா அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ள, இல்ல நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் வந்து பண்ணிருமா அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப அந்த டாக் வரும். அப்ப அந்த 2 டாக் வந்து நம்ம ஓட்ட இல்ல நம்ம கரெக்டா நான் நல்லா தான் பண்ணுவேன், நான் செமையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப அதை பேசி அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா போயிடும். ஸோ அந்த 2 டபுள் டாக் வந்து நம்மளுக்கு வந்து வரும்போது அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு கரெக்டா வந்து அதை ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு கரெக்டான வேலை போட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கரெக்டா போகணுங்கிறது நான் சஜஸ்ட் பண்றேன் இப்ப டிப்ஸ். நீங்க சொல்றது எஸ். மெயினா ஒருத்தவங்க இதே நிலையில கண்டினியூ ஆனா அவங்களோட லைஃப் என்னவாகும்ன்ற ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க சொல்றீங்க. அதே தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம ஜஸ்ட் கனவுகளை மட்டுமே வச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம லைஃப்ல எங்கேயுமே நம்ம போய் சேர போறது கிடையாது. அதனால அந்த பயத்தை நம்ம மைண்ட் உணர்ந்துருச்சுனாலே அது உடனடியா ஒரு ஸ்டெப் எடுக்க போயிடும். அடுத்தது தனியா ஒருத்தவங்க ஒரு பிராக்டிஸை எடுத்துட்டு அதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு பல காலம் எடுக்கலாம். ஆனா அதுக்குன்னு இருக்கிற கோச்சஸ் கிட்ட போய் அவங்கள ஒப்பு கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த வெற்றி மாற்றம் இது எல்லாமே ரொம்பவும் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹோபோனோபோனோ சொன்னீங்க மெயினா. ஏன்னா ஹோபோனோபோனோ யாருனாலும் இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்க இந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஹோபோனோபோனோ அடுத்த கிராட்டிடியூட் பண்ணணும்னு சொன்னீங்க கரெக்டுங்களா? ஸோ கிராட்டிடியூட் பண்ணணும். அடுத்தது என்னதான் நம்ம மைண்ட் ரெண்ட பிளவுபட்டு பேசினாலும் இதை செய்யக்கூடாது, ஏன் இப்ப செய்யக்கூடாதுன்னு அது 100 காரணங்கள் அடுக்கினாலும் நம்ம ஏன் செய்யணுங்கிற காரணத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய லைஃபை எடுத்துட்டு போக முடியும். இதெல்லாம் தான் நீங்க மெயினா மற்றவங்க எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறீங்க கரெக்டுங்களா? ஓகே, ரொம்ப அருமையா அதை சொன்னீங்க விஜய். இப்ப அடுத்தது இப்போ ஒருத்தர் உண்மையாவே இந்த செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டிக்கு சேரணும், கம்யூனிட்டியில வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? அவங்க சேரணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம் இல்லையா? வரலாமா, சேரலாமா, நிஜமாவே மாற்றங்கள் வருமா, இதுக்கு நிஜமாவே இந்த மாதிரி ஒரு செல்ஃப்க்காக ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்துல அது ரொம்ப பெரும்பாலும் அது ரொம்ப பரவலா இருக்கிறது கிடையாது. பீப்புள் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதும் கிடையாது. ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸுக்கு செலவு பண்றதையோ இல்ல பிள்ளைங்களோட படிப்பு அவங்களுடைய கிளாஸஸ் இருக்கட்டும், அதுக்கு ஒரு 100 கிளாஸ் கூட நம்ம காசு கட்டுறதுக்கு ரெடியா இருப்போம் நம்ம சமுதாயத்துல. அதுக்காக கடன் வாங்கி கட்டுறதுக்கு கூட பீப்புள் ரெடியா இருப்பாங்க. பட் தன்னுடைய சுய முன்னேற்றத்துக்காக செலவு பண்றவங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒரு டைம் எஃபர்ட் மணி எல்லாமே போடுறவங்க மிக மிக குறைவான நபர்கள் தான். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அவங்க செல்ஃப் சிங் ஸ்கூல் கம்யூனிட்டியில சேரணும் ஆனா ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் உங்க சைட்ல இருந்து? முதல்ல ஏன் சேரணுங்கிறது அவங்க ஸ்ட்ராங் ஒய் வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிடணும். அது எழுத கூட செஞ்சிடலாம். முதல்ல ஏன் சேரணும் ஸ்ட்ராங் ஒய்ங்கிறது ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ கூட எழுதுனாங்கனாலே அது கிளாரிட்டி கிடைச்சிடும். அது ரெலவெண்டா அப்படிங்கறதும் அவங்க பாத்துக்கணும். லைஃபுக்கு வந்து ரெலவெண்டா, வாழ்க்கைக்கு ரெலவெண்டா, வந்து வாழ்க்கையை மாத்துமா அப்படிங்கறது ரெலவெண்டா அப்படிங்கறது அவங்க நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்து வாழ்க்கை மாத்துமான்னு சொல்லி அதை நினைச்சாலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து எடுத்தா கண்டிப்பா மாறுங்கிறது ஒரு பிலீஃப் வந்து வந்துட்டுனா கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஆக்சுவலா ஸ்ட்ராங் ஒய்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்னு மேடம் செல்ஃப் எஜுகேஷன் நானுமே இந்த இதுல கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வைக்கும் போது ₹1 கூட அக்கௌண்ட்ல இல்ல. பட் நம்ம அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கரெக்டா கிடைச்சது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அது பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு தெரியல ஆக்சுவலா. பட் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது கரெக்டா நான் ஜாயின் பண்ண முடிஞ்சது எனக்கு அந்த டயத்துல. நானும் இஎம்ஐ அதுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் தான், பட் இஎம்ஐ இல்லாம நம்மளால ஜாயின் பண்ண முடிஞ்சது. இன்னொன்னு நான் பர்டிகுலரா நம்ம நினைக்கிறேன் என்னன்னா செல்ஃப் எஜுகேஷன் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சும்மா அதுன்னு சொல்லி ஒண்ணு ஒரு சேஞ்சஸ் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. நம்ம மாத்தும் போது நம்ம ஃபேமிலியும் நம்ம சொசைட்டியும் நம்ம அடுத்தடுத்து அந்த சர்க்கிள் வந்து 1 by 1 மாறுங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். நம்ம முதல்ல அந்த சர்க்கிள்ல சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல நம்ம மாறும்போது அந்த வேவ்ஸ் வந்து வைப் மாதிரி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லபடியா மாறுங்கிறது நான் 200% நம்புறேன்.
சூப்பர் சார், சூப்பர். ஸோ முதல்ல அவங்க அவங்களுடைய ஒய்ய பலப்படுத்திக்கணும். ஏன் மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவங்க பலப்படுத்திக்கிட்டாங்கனாலே, அதுக்கான பதில்கள் அவங்களுக்கு தானா கிடைச்சிரும். அதேபோல இப்போ ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். செல்ஃப் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது இத நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸா பார்க்கறது கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா தான் பார்க்குறோம். நம்ம அதுக்கு தயாராயிட்டோம்னா, அதுக்கு தேவையான உதவிய இந்த பிரபஞ்சமே ஏதாவது ஒரு விதத்துல குடுத்துருது. அத நீங்க அனுபவபூர்வமாவும் உணர்ந்திருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு சின்ன அமௌண்டோ பெரிய அமௌண்டோ, ஐயோ இது நம்மளால முடியுமா, இது நம்மளால கட்ட முடியுமா, இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கே வந்து நம்மளை வந்து ஆஃப் பண்ணிரும். ஆக்சுவலா ம். அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு என்னன்னா இந்த கோர்ஸ்ல சேரணுங்கிறது மட்டும் நம்ம நினைச்சா மட்டும் போதுங்கிறதா நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், இந்த கோர்ஸ்ல சேரணும், சேர்ந்து நல்லபடியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ரிப்பீட்டடா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும், என்ன வேணுமோ அதை மட்டும் சொன்னா போதும், எது தேவையில்லையோ அதை நினைக்க வேண்டாம். அப்போ காசு இல்ல அது இல்ல அது தேவையில்லை, நம்மளுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த கோர்ஸ் வேணும், கோர்ஸ் எடுத்து நல்லபடியா நம்ம படிக்கணும், நம்ம லைஃப் மாத்தணும், லைஃப் நல்லபடியா கலர்ஃபுல்லா மாறும், இதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ அதை மட்டும் நம்ம நினைச்சாலே போதும். அப்படிதான் எனக்குமே பாத்தீங்கன்னா நான் இது எனக்கு வேணும்னு சொல்லி நினைச்சேன், எனக்கு வேணுங்கிறது கிடைச்சது. ஸோ ஓ! அப்படிதான் ஒன்னொன்னும் கிடைச்சிட்டு இருக்கு. வி ஹேவ் ரிசீவ்ட் சோ மெனி சிம்டம்ஸ் சூப்பர், சிக்னல்ஸ் கிடைக்கும். சூப்பர். கடைசியா ஒரு கேள்வி. இப்போ நம்மளுடைய கோல்ட் மெம்பர்ஷிப்ன்றது முழுக்க முழுக்க மணி எனர்ஜிய நம்ம அதுல ஹேண்டில் பண்றோம். அதுக்கு சம்பந்தமான பயிற்சிகள் இது எல்லாமே செய்றோம். இப்ப அதுல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா, நீங்க மணி எனர்ஜி சம்பந்தமா உங்க வேலைகள் உங்களுக்குள்ள நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா, உங்க லைஃப்ல மணியோடைய ரோல் எப்படி இருக்கு? உங்க மைண்ட்ல அ பணம் சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாம் எப்படி மாறி இருக்கு? எனர்ஜி எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். எல்லாமே எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா நாட் மணி, ஆக்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி திங் எனர்ஜிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எனர்ஜி ஃப்ளோங்கிறது கரெக்டா இருக்கணுங்கிறது. ஆக்சுவலா ஒரு ஒரு வாட்டர் நம்ம எடுத்தோம்னா அந்த வாட்டர் வந்து திரும்ப ஃபுல்ஃபில் ஆயிருது. ஸோ அதை மாதிரிதான் மணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்தோம்னா திரும்ப அது ஃபுல்ஃபில் ஆகுறது நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இது போயிருமே வந்துருமே, ஆக்சுவலா இவ்வளவு செலவாகுது வைக்குது அந்த மாதிரி ஒரு அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் வந்து தான் ம். அதை வந்து டவுன்ஃபால் ஆகிக்கிறது. ஆக்சுவலா இது வரைக்கும் நாம நார்மல் பீப்புள் அதெல்லாம் நார்மலா எல்லாருமே நம்ம இருந்தது. பட் என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்பென்ஸுக்கு கூட நம்ம தேங்க் பண்ண முடியுது. எக்ஸ்பென்ஸ் கூட நம்ம சந்தோஷமா தேங்க் பண்றோம். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னா அந்த காசை வச்சு நம்ம என்ன செய்ய, ஆக்சுவலா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வருது, பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி அது கூட நம்ம நன்றியோட தேங்க் பண்றோம், சந்தோஷமா நம்ம இது பண்றோம். ₹1 வந்தா கூட அதுக்கு நம்ம தேங்க் பண்றோம். அரிகாட்டோ மணிங்கிறது ஒரு டெக்னிக் நீங்க சொல்லி கொடுத்திருந்தது, அதை நம்ம ஃபாலோ பண்றோம். அது ஒன்றும் பணம் ஒன்றும் பெரிய வேற யாருக்கோ உள்ளது கிடையாது, அது எல்லாருக்கும் வந்து நம்ம எனர்ஜி தான். எனர்ஜி ஃபார்ம் வந்து நம்ம கரெக்டா இருக்கும்போது அது நம்ம நோக்கி நம்ம வரும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். எஸ், சூப்பர், தட்ஸ் ஆல். சூப்பர், சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு உங்களுடைய லேர்னிங்ஸ், உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், அதுல நீங்க அடைஞ்ச வெற்றிகள் இதெல்லாம் பத்தியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது நெறைய பேருக்கு இந்த பயணத்துல அவங்களும் ஒரு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய விதத்திலயும் அமைஞ்சிருந்தது. உங்களுடைய லேர்னிங்ஸ் அண்ட் உங்களுடைய லைஃப் லெசன்ஸை எங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேடம் நன்றி மேடம். ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் நான் கண்டிப்பா ஃபர்தராவும் ஒரே ஒரு மேட்டர் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் மேடம். நான் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்குன்னா பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னிக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்ததுன்னா இந்த பரமபதம் விளையாட்டுன்னு சொல்லி எல்லாரும் விளையாடுவாங்க, ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லி விளையாடுவாங்க. அத மாதிரிதான் வந்து நம்ம நம்ம அப்படியே ஒரு ஒரு படியா, ஆக்சுவலா ஒரு படியா ஏணி எல்லாம் வந்து இருக்கும். பட் ஏணியெல்லாம் நம்ம ஒரு கட்டமா தான் நம்ம நேரு கடைசி வந்து ஒரு எஜுக்கு போவோம். திரும்ப வந்து ஒரு திக்கு கடிச்சு நம்ம திரும்ப ரிட்டர்ன் பேக் வந்துருவோம். அப்ப திரும்ப ஒரு படியா வந்துடும், திரும்ப கிக் அடிச்சு நம்ம பழையபடி வந்துடும். இப்படி வந்து எனக்கு என்னன்னா ஒரு தடவை 2 தடவை விட திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்திருக்கு. பட் வந்து நான் என்ன பாக்குறேன்னா ரெகுலரா அழகா அந்த ஸ்மூத்தா போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் அடையிற விட எத்தனை தடவை நான் வந்து போயிட்டு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்திருக்கணும். இது வந்து இப்போ வந்து ஹாவ் அ குட் கான்ஃபிடன்ஸ் மேடம். ஆக்சுவலா நம்ம தான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன்ங்கிறது, ஆக்சுவலா சக்சஸ்ங்கிறது இதுதான் சக்சஸ்ங்கிறது கூட நான் மெஷர் பண்றேன். ஆக்சுவலா சக்சஸ்ங்கிறது ஃபுல்லா நல்ல ரிச் பீப்புள் அதுன்னு சொல்லி அப்படி சொல்றத விட இப்படி வந்து எத்தனை தடவை நம்ம இது பண்ணாலும் நம்ம வந்து நிக்கிறோம், நம்ம வந்து நம்மளால தொடர்ந்து நம்ம பயணிக்கிறோம், ஆக்சுவலா திரும்ப திரும்ப பயணிக்கிறோங்கிறது பாக்குறேன். இதுல என்னன்னா நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஏணி வந்து அங்கன இருக்கும். பட் வந்து அந்த ஸ்னேக் வந்து அங்கன இது பண்ணுவோம். பட் இப்ப என்னன்னா எனக்கு இந்த ஸ்கூல் இந்த கோச்சஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஏணியா இருக்குது. ஸோ வந்து நான் இப்போ வந்து முன்னாடி ஒரு கொட்டமா தாவி 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 போனதுதான் எனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த ஏணி மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி பீப்புள் எல்லாரோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏணி மாதிரி எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி ஐ எம் ஃபீலிங். ஸோ அது அழகா ஒரு லிஃப்ட் அடிச்சு நம்ம முன்னேறி போறோங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையாவே நான் சொல்றதுன்னா நான் கண்டிப்பா அப்பா வந்து நான் இந்த இடத்துல நான் நினைச்சுக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆசைன்னா
வந்து விஜய் வந்து 4 பேரை மாதிரி ஒரு ஒரு ஆளா வரணும் அப்படிங்கறது அவங்க ஃபீல் பண்ணாது. அவங்க வந்து விஜய் வந்து ஒரு ஆளா வந்தா போதும், ஒரு ஆளா வரணும் அப்படிங்கறது அவங்க நினைச்சது வேண்டுனது ஆக்சுவலா. பட் என்னன்னா இப்போ வந்து ஐ திங்க் அந்த மாதிரி நான் 4 பேரை மாதிரி ஒரு ஆளா வந்துட்டேன். பட் இப்ப எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு 4 பேரை மாதிரி ஆளா வந்தா ஓகே, தென் இதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆளா வரணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆசையா இருக்கு. அதை நோக்கிய பயணங்கள் வந்து கரெக்டா நான் எடுத்துட்டு இருக்கேங்கிறதும் ஐ எம் பிலீவிங். மேடமோட ஆசீர்வாதம் ஆக்சுவலா அந்த ஸ்கூல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாரோட மனப்பூர்வமான அண்ட் இதை பார்க்குற எல்லாரோட பிளெஸிங்ஸும் எனக்கு கிடைக்குங்கிறது நான் பிலீவ் பண்றேன். தேங்க்யூ. நன்றி, நன்றி விஜய். உங்களுடைய கனவுகள் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும். அதுக்கு நம்மளுடைய செல்ஃப் சிங் ஸ்கூல் சார்பா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். உங்களுடைய உணர்வு பூர்வமான இந்த பகிர்தலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச்.